ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் க்ரோ ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இது முழுக்க முழுக்க என்னோட நாலேஜுக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனுக்கு, என்னோட போர்ட்போலியோ பொறுத்து இது எனக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ்ல சொல்றது. வேல்யூவேஷன்ஸ் முக்கியமா நம்ம ரிவ்யூல பார்ப்போம். அது அவங்கவுங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி மாறும். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இது ஒப்பீனியனா மட்டுமே பார்க்கணுமே தவிர இதை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா புரோக்கிங் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஒரு ஸ்மாலா மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸா ஆரம்பிச்ச கம்பெனி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பெரிய புரோக்கரா, இந்தியாஸ் லீடிங் புரோக்கரா இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ்ல ஒரு கம்பெனியா இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கமிஷன் ஃப்ரீ இல்லாமையும் ஸ்டாக்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், டிஜிட்டல் கோல்ட், யூஎஸ் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பண்ணிருந்தாங்க. யூஎஸ் ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு பண்ணல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ இந்த கம்பெனிக்கு மெயினா எங்க இந்த பிசினஸ் வருது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் மார்ஜின் ட்ரேடிங் பிசினஸ்ல வருது. 8 கோடி ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ் இந்த கம்பெனில இருக்காங்க. 40 லேக் ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. என்எஸ்சில குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேர் இருக்கிற ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. சோ ஓவராலா இந்த கம்பெனியோட ரெவன்யூ நியர்லி 45% இயர் ஆன் இயர் ஃபினான்ஷியல் இயர் 2024 to 2025 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 300% மேல இவங்க ப்ராஃபிட்டும் உயர்ந்திருக்குங்க. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல நிறைய லிஸ்டட் பியர்ஸ் இருக்காங்க. லைக் ஏஞ்சல் ஒன், மோதிலால் ஆஸ்வால் இருக்காங்க, ஆனந்த் ரத்தி இருக்காங்க, 360 இருக்காங்க, யூடிஐ இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் 40 டைம்ஸ் earnings இருக்கு. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட அதிகமா இருக்கு. பட் 360 ஒன்னுவாமா அவங்களை கம்பேர் பண்ண சொல்ல வேல்யூவேஷன்ஸ் குறைவா இருக்கு. இதுக்கு இவங்க கொடுக்குற ஜஸ்டிபிகேஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ்வளவு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கோம், லீடிங் பிளேயரா இருக்கும், இந்தியால நம்பர் 1ல. சிப் மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துல 15 to 17% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக பாருக்கு. ஃபின் மார்க்கெட், இந்தியா பினான்சியல் மார்க்கெட், இதை நாங்க டேப் அவுட் பண்றதுக்கு டிஜிட்டல் ஃபர்ஸ்டா இருக்கிறனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வேல்யூவேஷன்ஸ் நாங்க கேட்கிறோம்னு சொல்லி அவங்க ஜஸ்டிபிகேஷன் பண்றாங்க. ஆனா இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் அதிகங்க. சில பல ஒரு ரொம்ப நாளா இருக்கிற புரோக்கர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல அதிகமாவே தென்படுது. ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா 55 ரூபாயில இருந்து 60 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. கிட்டத்தட்ட 55% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்கிற இந்த ஆர்க்லா, லென்ஸ்கார்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டட்ஸை கம்பேர் பண்ண சொல்ல இந்த கம்பெனி கொஞ்சம் நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல பிரீமியம் வேல்யூவேஷன்ஸ்ல வராங்க. அதனால ஷார்ட் டேர்ம் ஒரு நல்ல அப்சைடு கொஞ்சம் பாதிக்கப்படலாம். இன்ஸ்பைட் ஆஃப் இவங்க ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் ஐபிஓல ஃப்ரென்சில. அது இந்த பிரைசிங்னால குறைவா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா செபி ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு இருக்காங்க. மேக்சிமம் ரெவன்யூ எங்க இருந்து வருது? இந்த ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ், டெரிவேட்டிவ்ஸ் அதுல இருந்து வருது. சோ அதுல கவர்மெண்ட் எஸ்டிடி டாக்ஸ் ஏத்தனாலோ, எல்டிசிஜி ஏதாவது ஏத்தனாலோ, எஸ்டிசிஜி ஏத்தனாலோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செபி உள்ள போது இப்ப எப்படி ஏஎம்சில எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ குறைங்க அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்கரேஜஸ்ல பண்ணாங்கன்னா இந்த கம்பெனி கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா அந்த நியூஸ் பேப்பர் ஏஎம்சியோட இது மூவ்மெண்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த புரோக்கிங் ஸ்பேசஸ்ல நிறைய காம்படிஷன் இருக்குங்க. டிஜிட்டல் ஃபர்ஸ்ட்ல 2 பேர் இருக்காங்க இப்போதைக்கு. ஜீரோதா இருக்காங்க, அதுக்கப்புறம் க்ரோ இருக்காங்க, அப்ஸ்டாக்ஸும் இருக்காங்க. இவங்க ஆல்மோஸ்ட் இந்த கமிஷன் ஃப்ரீ இல்லாம, புரோக்கரேஜ் ஃப்ரீ இல்லாம நல்ல லீடிங் பிளேயரா இருக்காங்க. பட் சின்ன சின்ன பிளேயர்ஸும் இருக்காங்க, அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அண்ட் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் இருக்கு. மார்க்கெட் ஏதாவது டவுன் டர்ன் ஆச்சுனாலும், சிப் இன்ஃப்ளோஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புரோக்கிங் இண்டஸ்ட்ரி அடிப்படை வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் அந்த அளவுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. செப்டம்பர் 2024 இப்போ வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட. சோ இந்த மாதிரி இன்னும் வீக் சென்டிமெண்ட் இன்னும் ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்துச்சுன்னா சோ கொஞ்சம் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சாலுமே இந்த கம்பெனி கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிரீமியம் வேல்யூவேஷன் கேட்கும் பொழுது அந்த மார்ஜின்ஸ் இவங்க பீட் பண்ணாம இருக்கும் பொழுது இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஓவராலா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு
ஒரு ஸ்டார்ட் அப்ல நல்ல சக்சஸ் ஸ்டோரி இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து ரிட்டென்ஷன் ரேட் வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் 3 இயர்ஸ் மேல இருக்கவங்க 77.70% அளவுக்கு வந்து இருக்காங்க. 2 ஆர் மோர் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஃபீல்ட்லயே யூஸ் பண்றாங்க. இவங்களோட ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்றவங்க வந்து 88.50% அளவுக்கு இருக்காங்க. டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகிற கிளைண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இருக்காங்க. பினான்சியல் 2024 அப்புறம் லாஸ் ஆனாலும் சரி ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா வந்து இருக்காங்க. ஐபிஓவும் சில பொசிஷன் எடுத்து வந்து கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இந்த கம்பெனி கொண்டு வர போறாங்க. ஸோ இவங்க கேட்கிற 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமாவே வந்து இருக்கு. இவங்க வந்து சொல்றதுன்னா எங்களுக்கு growth நிறைய இருக்கு, அதனால இந்த வேல்யூவேஷன் அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. பட் கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனுக்கு வந்து நமக்கு ஒரு ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா தேவைப்படும். ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல வந்து இந்த வேல்யூவேஷனால ஒருவேளை பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசா இல்லைன்னா ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்காக நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா போக போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட நீங்க வரக்கூடிய குவார்ட்டர்ஸ்ல இவங்க ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, மேனேஜ்மெண்ட் கமிட்டரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து முடிவெடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட்டும் சரியில்லாம இவங்களோட மார்ஜின்ஸும் மீட் ஆகலன்னா இந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை ஆகும் போது பிரைசிங் ப்ரெஷர் கொஞ்சம் இந்த ஸ்டாக்குக்கு வர வாய்ப்பு இருக்கனால இதை நான் இங்க தெரிவிச்சு கொள்ள விரும்புறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல செபிரிஜிஸ்டோ பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபிரிஜிஸ்டோ பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.